2 நண்பர்கள் இருந்தாங்க. ஒருத்தன் பேரு தீனா, இன்னொருத்தன் பேரு ஆதி. தீனா காலேஜ்ல சேரணும். ஆதியோ தன் குடும்ப சூழ்நிலைக்காக வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும். 2 பேரும் ஒரே ரூம் எடுத்து தன் சென்னை வாழ்க்கைய தொடங்குறாங்க. ஆதிக்கு ஒரு நல்ல காலேஜ்ல சீட் கிடைக்குது. அவன் இப்போதைக்கு ஒரு நல்ல ஹோட்டல்ல ஒரு சர்வர் வேலையும் கிடைக்குது. ஆதி தன் மாச சம்பளத்த வீட்டுக்கு குடுக்குறான். அதுல ஒரு ஷர்ட் எடுக்குறான். அத தன் நண்பன் தீனாவுக்கு குடுக்குறான். தீனாவும் ரொம்ப ஹாப்பி. தீனா ஆதி கிட்ட சொல்றான், டேய் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டா. நானு காலேஜ்ல ஒரு பொண்ண லவ் பண்றேன். அவளும் என்ன உயிருக்கு உயிரா லவ் பண்றா. ஆனா அதுல ஒரு சிக்கல்டா. அவ வேற காஸ்ட். உங்க அப்பாவும் பொலிட்டிஷியன். அதனால எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பயமா இருக்குடா. ஆதியோ, நீ ஒண்ணும் கவலைப்படாதடா. நான் இருக்கேன். என் உயிரை கொடுத்தாவது உங்களை கண்டிப்பா நான் சேர்த்து வைப்பேன் அப்படின்றான். சில மாதம் கழிச்சு 2 பேரும் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல மேரேஜ் பண்றாங்க. அதுக்கு சாட்சியா கையெழுத்து போட்டது நம்ம தலைவர் ஆதிதான். ஒரு வருடத்துல அழகான ஒரு பெண் குழந்தை பிறக்குது. நாட்களும் ரொம்ப சந்தோஷமா நகருது. ஒரு சில வருடங்களுக்கு பிறகு தீனாவும் அவன் மனைவியும் குழந்தையோட தன் சொந்த ஊருக்கு போறாங்க. அதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட அவ அப்பாவுடைய ஆட்கள் நடு ரோட்லயே வச்சு தீனாவை சரமாரியா வெட்டி கொலை பண்ணிடுறாங்க. தீனாவுடைய மனைவியையும் குழந்தையும் கட்டாயப்படுத்தி கார்ல கூட்டிட்டு போயிடுறாங்க. ரோட்ல ரத்த வெள்ளத்துல பரிதாபமா இறந்து கிடக்குறான் தீனா. ஆம்புலன்ஸ் வந்தாச்சு, போலீஸ் வந்துட்டாங்க. இந்த விஷயம் ஆதிக்கு தெரிஞ்சு ஆதியும் அழுதுகிட்டே ஓடி வரான். அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவன் கையில ஒரு ரத்த கரை படிஞ்ச ஒரு ஷர்ட் கொடுக்கறான். அந்த ஷர்ட் ஆதி முதல்ல தீனாவுக்கு கிஃப்ட் பண்ண ஷர்ட். அதை எடுத்துட்டு வந்து தன் பெட்டியில வச்சு அத பார்த்து பார்த்து அழுதுகிட்டே இருக்கிறான். நாட்களும் வருடங்களா போயிட்டே இருக்கு. ஒரு நாள் இரவு ஆதி தூங்கிட்டு இருக்கும்போது தீனா கனவுல வரான். டேய், இன்னும் ஏன்டா எனக்காக அழுதுகிட்டே இருக்கிற? என் மனைவியே வேற கல்யாணம் பண்ணிட்டு அவ தன் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கா. நீ மட்டும் ஏன்டா இப்படி? இல்லடா, என்னால முடியலடா. நம்ம 2 பேரும் எப்படிலாம் சந்தோஷமா இருந்தோம். அந்த ரத்த கரை படிஞ்ச அந்த ஷர்ட்டை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியலடா. தீனா சொன்ன வார்த்தை ஆதியோட வாழ்க்கையே புரட்டி போட்டுடுச்சுன்னு சொல்லலாம். என்னதான் சொல்லிருப்பான்? டேய், அந்த ஷர்ட்ட சர்ஃப் எக்ஸல் போட்டு வாஷ் பண்ணியா அப்படின்னு கேட்டானா. அவ்வளவுதான், ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. இருங்க இருங்க, நான் உங்க டைமை வேஸ்ட் பண்ணிருந்தா ஐ எம் சோ சாரி. இந்த கதையில நான் சொல்ல வர கருத்து என்னன்னா, என் நெருங்கிய உறவு என்னை விட்டு போயிடுச்சு, என் ஃப்ரெண்டு என்னை விட்டு போயிட்டான், என் லவர் என்னை விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு 5 வருஷமா 10 வருஷமா பல வருஷமா சாப்பிடாம தூங்காம ஒழுங்கா வேலைக்கு போகாம தான் வாழ்க்கையும் கெடுத்துட்டு தன்னை சுத்தி இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சிலருக்கு தாங்க இந்த பதிவு. இந்த உலகத்துல எதுவுமே நம்ம கையில இல்ல, எல்லாமே கடவுளுடைய கையில தான் இருக்கு. சோ அழ வேண்டிய நேரத்துல அழுது முடிச்சிடுங்க. இவ எல்லாத்தையும் நம்ம கடந்து போய் தான் ஆகணும். இந்த வீடியோவை பொறுமையா கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. நைஸ் ஹோம் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.